எவ்ரிடே செலிப்ரேட் பண்ண வேண்டிய விமென்ஸை எதுக்கு மார்ச் 8 மட்டும் விமென்ஸ் டேன்னு வச்சு செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகவே நான் விமென்ஸ் டே பெருசாக செலிப்ரேட் பண்ண மாட்டேன். பட் விமென்ஸுக்கு செலிப்ரேஷன் தேவையில்ல, ரெகக்னேஷன் தான் தேவை அப்படிங்கிறத கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு உமனையுமே வந்து ரெகக்னைஸ் பண்ணி அவங்களுக்கு அவார்ட்ஸ் கொடுத்து அவங்கள அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க நம்ம தென்காசி மத்தாளம்பாறையில் இருக்கிற த்ரெட் பார்க். இவங்க வந்து ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணதாக இருக்கட்டும், இல்லை என்ட்ரி ஆனோன்னு அந்த கட்டின பேண்டோட சேர்த்து ஒரு டெடி நமக்கு ஒரு கொடை பிடிச்சிட்டு நம்மளை கூட்டிகிட்டு வந்ததாக இருக்கட்டும், வந்த சீஃப் கெஸ்ட்டோட ஸ்பீச்சஸாக இருக்கட்டும், ஒவ்வொருத்தவங்க போட்டிருந்த ஸ்டால்ஸாக இருக்கட்டும், அவங்க நமக்கு கொடுத்த மரியாதை, அவங்க நமக்கு பண்ணி கொடுத்த ஒவ்வொரு விஷயங்களுமே செம்மையாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, இந்த டைம் வந்து ஃபாஸ்டிங் டைம் அப்படிங்கிறதுனால நிறைய முஸ்லீம்ஸ் வந்து ஃபாஸ்டிங் இருந்துச்சாங்க. அவங்களோட ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணுறதுக்கு இஃப்தார் கூட அரேஞ்ச் பண்ணி அங்கேயே வந்து நமாஸ்க்கு பிளேஸ் ஆல்சோ வந்து ஒதுக்கி கொடுத்துருந்தாங்க. ஒவ்வொரு துறைகளில் இருக்கிற பெண்களுமே கொண்டாடப்பட வேண்டியவங்க அப்படிங்கிறத இவங்க கருத்தில் கொண்டுக்கிட்டு தென்காசி மற்றும் அதோட சுற்று வட்டார பகுதிகளில் இருக்கிற ஒவ்வொரு துறையில் இருக்கிற பல்வேறு பெண்களுக்கு அவார்ட்ஸ் வழங்கி கௌரவிச்சாங்க. ரொம்பவே பார்க்குறதுக்கு செமையாக இருந்துச்சு. ஒவ்வொருத்தவங்களுக்குமே அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லை, உமன் ஆண்டர்ப்ரனர்ஸை சப்போர்ட் பண்ணுற விதமாக இங்கே நிறைய ஸ்டால்ஸ் கூட இருந்துச்சு. அதில் வந்து நாங்களும் கொஞ்சம் வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். எல்லாமே வந்து அவங்க வீட்டில் வச்சே பார்த்து பண்ணி கொண்டு வந்து இங்கே வந்து சேலுக்கு வச்சுருந்தாங்க. ப்ரைஸும் அஃபோர்டபுளாக தான் இருந்துச்சு. நான் அவங்களோட ஐடிஸ் எல்லாம் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் ஸ்பெஷலாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்த த்ரில் பார்க்குக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அண்ட் எல்லாருக்கும்